சொந்தங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் லெமன் பாருங்கள், நிறைய லெமன் இருக்குது. சூப்பராக இருக்குது. இது வந்து ஆக்சுவலி நாட்டு லெமன் கிடையாது, எலுமிச்சை கிடையாது. இது பாருங்கள், முட்டுக்களும் நிறைய இருக்குது, பூக்களும் வந்து மேலே விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து பார்க்க முடியல, உயரமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி எத்தனை பழம் நம்மளுடைய தோட்டத்தில் வந்து பழுத்துருக்கு பாருங்களேன். இதுலேயே பழுக்க விட்டால் தான் நல்லாயிருக்கும். இது மட்டும் நாங்கள் மங்கீஸ் வந்து விட்டு வைக்கிறாங்க. ரொம்ப பெருசு. இது ஓப்பனே ஆகிட்டுருக்குது. சரி, இதை எடுத்துருவோம். நான் என்ன பண்ணலான்னு இருக்கிறேன்னா, இதை கட் பண்ணி அப்படியே கொஞ்சமாக ஊறுகாய் போட்டு வச்சிடலாமான்னு இருக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, இதை பற்றி ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், அங்கே ஒரு 3 பழம், இங்கே ஒரு 3 பழம், இங்கே ஒரு பழம் பழுத்து இருக்கிறது. மீதி எல்லாமே வந்து காயாக தான் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம வந்து நாட்டிக்காய் இருக்குது பார்த்திங்களா, எலுமிச்சம். அந்த நாட்டுக்காயில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா, சின்னதாக இருந்தாலும் அதில் வந்து சாறு வரும், அந்த இல்லைங்களா, எலுமிச்சை சாறு வந்து வரும். இதில் வந்து அப்படி இல்லைங்க. நீங்கள் வந்து இப்போது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் இருங்க. என்னென்னா, இது எவ்வளோ பெரிய காயாக இருக்குது இல்லைங்களா, இது வந்து என் கையில் இப்படி அடங்குது. இது கூட பாருங்கள், இது அதை விட கொஞ்சம் பெரிய காயாக இருக்குது. இவ்வளோ பெரிய காய் இருந்தால் கூட அது வந்து பழுத்தா மட்டும்தான் இதுக்குள்ளே வந்து சாறு எடுக்க முடியுது. இதுவும் பாருங்களேன், நல்லா ஒரு கைக்குள்ளே அப்படி அடங்குது. ஒரு ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்குது. சிலதெல்லாம் சின்னதுலேயே வந்து இப்படி வந்து பழுத்து இருக்குது. மழையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வருவோ, கொஞ்சம் நல்ல வளர்ச்சியும் ரொம்பவே அழகாகவும் இருந்தது. நல்லா இருக்குது. வெயிட்டு தான், இதுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்கணும். கொடுத்தாதான் அந்த காய் வெயிட்டு தாங்கும்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் இது பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதில் அவ்வளோ ரசம், எலுமிச்சை ரசம் வந்து அவ்வளோ வருது. எலுமிச்சை சாறு ரசம்னு சொல்லிகிட்ருக்குறேன். எலுமிச்சை சாறு அவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் இதுவும் இருக்குது, இன்னொரு எலுமிச்சை மரமும் இருக்குது. அது வந்து நாட்டிக்காய் எலுமிச்சை மரம். இங்கே பாருங்களேன், இங்கே ஒருத்தி அழகாக, இங்கே பாருங்கள், மறைஞ்சி கிடக்குறா. இங்கே பாருங்கள், மறைஞ்சாலும் அம்மா கண்டுபிடிச்சிருவேன் இல்லை, எவ்வளோ அழகா. இது அப்படியே பழுக்கட்டும்ங்க, பழுக்கட்டும். இந்த கிளையில் ஓகே, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெருசு, ரொம்ப பெருசு, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இன்றைக்கி அப்படியே வெளியே நின்று பார்த்தேன், சரி கட் பண்ணலாமான்னு. சரி, அது அப்படியே பழுக்கட்டும். அது பழுத்தா எந்த அளவுக்கு பழுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்றதுனால தான். இதில் பாருங்கள், சின்னதும் பழுத்துருக்குது, பெருசும் பழுத்துருக்குது. எப்படியோ அவங்க எல்லாமே அவங்களுடைய விருப்பம் தானே. அவங்க எப்படி நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து அவங்க கொடுக்குறாங்க, அவ்வளோதான். நான் முழு மரத்தையும் அப்படியே காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகா. ஐயோ, இதெல்லாம் உண்மையாக சொல்கிறேங்க. எத்தனையோ வருஷம், கிட்டத்தட்ட நான் ஒரு 18 வருஷம் நான் வந்து செடிங்களை வச்சு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் எப்போவுமே எனக்கு வந்து கனி கொடுத்ததே கிடையாது. இந்த மாதிரி நான் ஒன்றையும் எடுத்து அனுபவித்ததே கிடையாது. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், என் கையால் வச்சு, என் கையால் வளர்ந்து இன்றைக்கி இவ்வளோ அழகாக வந்து இவங்க அந்த பலனை வந்து எனக்கு கொடுக்குறாங்கன்னா, அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இந்த சந்தோஷத்தை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு வந்து தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், என் கை ஃபுல்லாகவே எனக்கு முள் வேறு இருக்குது பார்த்திங்களா, அது வேறு ஒரு பக்கம் பயம். என் கை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அப்படியே பழம் தான் நிறைஞ்சிருக்கு, கை ஃபுல்லாக. பாருங்க, சூப்பருங்க, சூப்பர். ஓகேங்க, தேங்க்யூ. என்னுடைய வீடியோ பார்த்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய சந்தோஷத்தை உங்களோட கூட ஷேர் பண்ணுறது. தேங்க்யூங்க. ஹாப்பி கார்டனிங்.